ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 24/7 லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே நம்ம கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பிக் பாஸில் பார்த்தீங்க அப்படின்னா மிக கொடூரமான ஒரு சம்பவம். அதாவது அடித்து போட்டு தூக்கிட்டாங்க. ஸோ கடைசி ராணவ் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அப்பயாச்சும் மனிதாபிமானம் ஒன்று வருதானா அவங்களுக்குலாம்? அதெல்லாம் விட்டுட்டாங்க. நம்ம நாளைக்கு கேம் விளாட்லாம், சரி நாளைக்கு எப்படி விளாட்லாம், ராணவ் இருக்க மாட்டான்னு வச்சுப்போம், ராணவ் வருவான்னு வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி அதை பற்றி துளியும் வருத்தம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அப்படியே வருத்தப்பட்டு பேசினாலும் அவன் நல்லா நடிக்கிறான், அவனுக்கு சூப்பராக இது உண்மையிலே தெரியல, உண்மையிலே அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் டவுட் கேட்குறாங்க. யாரா இவங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ராணவை உள்ளே கொண்டு போயிட்டு டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 பிளாக் ஷர்ட் போட்டிருந்தவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தாங்க. பார்த்துட்டு ஏதோ கேள்வி கேட்குறாங்க. அது ரொம்ப பதட்டமாக அதை பதில் சொல்லிட்டு இருந்தார். ராணவ் பார்ப்பதற்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, என்னடா அது அப்படின்ற மாதிரி. சரியா, அதுக்கடுத்து மருத்துவமனைக்கு போய் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போயிருக்காங்க போல் தெரியுது. ஸோ அதனால தான் அந்த லிகமெண்ட் டியர் சொல்லியிருந்தாங்கல்ல 3 வாரத்துக்கு கை பார்த்தீங்கன்னா உங்களால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கை அசைக்க முடியாது, கொஞ்சம் அப்படி இதே ஸ்டேபிளாக தான் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட்டான ஹெல்த் கண்டிஷன் உடைய அப்டேட். ஸோ இன்னும் வரல ராணவ், சரிங்களா. அவர் இன்னும் அந்த டிஸ்கஷன்ஸ் எக்ஸ்ரே தான் போயிட்டுருக்காரு. விஷால் அதை வெளியே சொல்கிறார், இந்த மாதிரி ஒன்றும் இல்லையாம்ப்பா, எக்ஸ்ரேக்காக தான் போயிருக்காங்க, ஹீ சேஃப், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்ல கூட இவங்க வெளியே பார்த்தீங்கன்னா அது உண்மையிலே நிஜமாக இருக்கா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரியும் நம்ம சௌந்தர்யா டிஸ்கஷன் பண்ணுறாங்க. சௌந்தர்யா உள்ளே கூட எட்டி பார்க்கல. அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு எச்ச பிறவியாக இருப்பா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா, அதுலேயும் சரி வரலான்னு பரவாயில்ல, சரி அவனுக்கு ஏதோ அடிபட்டுருக்கு வந்தவனே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சா கூட வேலை முடிஞ்சிச்சு. அதை விட்டு ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா அந்த அயோக்கிய பையன் வெளியே வந்துட்டு எனக்கு என்னமோ அவனுக்கு அடிப்பட்ட மாதிரியே தெரில, ஐஸ் இப்படியே வைக்கிறான், கேஷுவலாக இருக்கான், ஒரு வீக்கம் இல்லை, ஒரு ஸ்வெல்லிங் இல்லை, ஒரு பிளட் இல்லை, ஒரு ஸ்டெயின் இல்லை, எதுவுமே இல்லை, அவன் பாட்டு உட்காந்து ஜாலியாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றான். நீ ஜாலியாக பண்ணதை பார்த்தியாடா, கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்றான். பின்ன அடிபட்டு என்ன உருண்டு பெறலையா ஷோல்டர் தாண்டா வலிக்குது, கான்சியஸ் இருக்காமல் எப்படி இருப்பான் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஜாக்லின் பார்த்துட்டு சொல்கிறாங்க, டே நிஜமாக அடிட்டாந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, நான் போகிறப்ப ப்ரீத் பண்ணிட்டு இருந்தான் ஒரு மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. உடனே இல்லையே நான் போகிறப்ப அப்படி இல்லையேன்னொடனே அவன் நடிக்கிறானா இல்லையானே தெரில அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ஆரம்பிக்கிறாங்க. தெரில, ஆனால் அவன் நடந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்க முடியுது, அவன் நடிக்கிறானோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி சொல்ல. சௌந்தர்யா எனக்கு என்னன்னு தெரியலடா, ஏன்னா அவன் டெய்லி ஒரு விஷயம் பண்ணுறான், அது சில இது கண்டென்ட்டுக்காக பண்ணுறான், ஸோ அது மேபி அதனால் இது பண்ணியிருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இப்போ என்ன உங்களுக்கு டவுட்டு, கண்டென்ட்டுக்காக பண்ணுறான், டாக்டர் இப்போ சொல்லிடுவார் உள்ளே போயிட்டு என்ன நடந்துச்சுன்ட்டு. கண்டென்ட்டுக்காக பண்ணாங்களா, இப்படிலாம் வச்சுக்க மாட்டாங்களா, கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ நேரம் எதுக்கு வச்சுட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கருத்தாக பேசுகிறாங்க. பட் அப்படி இருந்தும் சரி அப்படி உழுவட்டுமே, இந்த வன்மத்தை பாருங்கள் இந்த சௌந்தர்யா ஊர்கிழவிக்கு, அப்படியே இருக்கட்டுமே, அப்படி இருந்தாலும் அவன் பண்ணுறது தப்பு தான் அப்படிங்கிறான். புரியல, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். அதாவது நம்ம நம்ப முடியாது அதை, அப்படி அவனுக்கு இருந்தால் கூட, ஏன்னா நான் சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா நடிக்கிறானா இல்லையாங்கிறது எனக்கு டவுட் இருக்க தான் செய்யுது. பிகாஸ் இந்த வீட்டில் அவன் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான், நடிச்சிருக்கான், இப்போ இது பண்ணிவிட்டு இவன் இப்படி அடிபட்டாலும் நமக்கு டவுட் வர்றதுங்கிறது நியாயம்தான் அப்படின்றா. உடனே தூக்கி வாரி போட்டுருச்சு. இன்னொரு சைடு அன்ஷிதா விஷால் கிட்ட, அவன் என்ன பண்ணுறான்னு தெரில, நடிக்கிறானா இல்லையான்னு தெரிலன்றான் அவன். இன்னொரு சைடில் இதெல்லாம் விட்டுட்டாங்க, ராணா வரலே வச்சுப்போம், அவனை அவுட் பண்ணிடலாம், நம்ம எல்லாம் சேர்ந்து நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேம் ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏமா இருங்கம்மா, இங்கேருந்து இப்போ தான் ஒருத்தன் போயிருக்கேன், ஏதாவது அப்டேட் கொடுக்கட்டும், அதுக்கடுத்து பண்ணுங்கள், இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சு. ஆனால் சௌந்தர்யாலாம் நீங்களாம் ஒரு கேவலமான பிறவிங்க, வெளியே உட்காந்து அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறது தான். சரியா, அதுலேயும் இவ்வளோ தூரம் தெரிஞ்சும் அவன் அப்படி பண்ணுறான் அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்கள். ஜெஃப்ரி கிட்ட போயிட்டு எனக்கு டவுட்டாக இருக்கடா அவன் மேலே அவன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்னமும் அவன் நம்பலை. அப்போ ஜாக்லின் சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணு, டாக்டர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணு, வந்தவொடனே பண்ணலான்ட்டு. இந்த முத்து ராணுவுக்காக அவ்வளோ தூரம் உனக்கா நின்னார்ல மஞ்சரிக்காக, மஞ்சரி சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த முத்துக்குமரான எனக்கு ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. அவர் சரி அவன் போகட்டும் பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அவனை பற்றி கேரே பண்ணல. இப்போ மஞ்சரி பிடிச்சி இது பண்ணும்போது முத்து அவரை காப்பாற்றுறாருல மஞ்சரியை, அப்போ ராணாவை வாடா அப்படின்றாரு, வந்தான்ல, இப்படிப்பட்டவனுக்கு ஏன் முத்து இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாமே இங்கே செல்ஃபிஷாக தான் இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. மனித தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.